இப்போ நம்ம பார்க்க போகிறது பஞ்சாயத்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி. இது வந்து 73rd அமெண்ட்மெண்ட் டு த கான்ஸ்டியூஷன், அதனால் உருவாக்கப்பட்டது. இது கான்ஸ்டியூஷனில் 9th பார்ட் புதுசாக ஆட் பண்ணிச்சு. அதே மாதிரி வந்து இது நிறைய ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்தது. பேசிக்காக அந்த அமெண்ட்மெண்ட் ப்ரொவிஷன்ஸில் வந்து 2 டைப்பு. ஒன்று வந்து கம்பல்சரி ப்ரொவிஷன், இன்னொன்று வந்து வாலண்ட்ரி ப்ரொவிஷன். அதாவது கம்பல்சரி ப்ரொவிஷன் அப்படின்னா த்ரூ அவுட் இந்தியா அக்ராஸ் த ஸ்டேட்ஸ் யூனிஃபார்மாக அந்த ப்ரொவிஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். எல்லா ஸ்டேட்டுமே அது கம்பல்சரி. அதே இது வந்து இப்போது வாலண்ட்ரி ப்ரொவிஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் வந்து தே கேன் டேக் எ ஸ்டாண்ட், லைக் இந்த இப்போது அதாவது எந்தெந்த ஃபங்க்ஷன் ஆர் ஃபெசிலிட்டிஸ் பஞ்சாயத்துக்கு கொடுக்கலாம், இல்லை கொடுக்க வேண்டாம், எவ்வளோ ஃபண்டு, ஸோ அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் வந்து ஸ்டேட்டோட டிஸ்கிரிப்ஷனுக்கே இந்த ஆக்ட் இருக்குது. ஏன்னா அது ஜாகிரபிக்கல் கண்டிஷன்ஸ், பீப்புளோடைய லிவிங் ஹேபிடேஷன் எல்லாமே வெவ்வேறு இல்லையா இந்தியாவுக்குள்ள. ஸோ ஒரே ஆக்ட் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு சிலது வாலண்டரி ப்ரொவிஷனும் இந்த ஆக்ட் வந்து அலோவ் பண்ணுச்சு, இந்த அமெண்ட்மெண்ட் பேசிக்காக. ஸோ அடுத்தது வந்து இப்போ கிராஸ் ரூட் லெவலில் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன் வந்து எஃபெக்டிவாக இருக்கணும். அதுதான் இதனுடைய மோட்டிவ். இப்போ வந்து எதுக்காக பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா, நாமளே நம்மளை ஆளணும், அதுதான் செல்ஃப் கவர்மெண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா வில்லேஜ் லெவல்லையும் இது வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ் இருக்கணும், பீப்புளோடைய பார்ட்டிசிபேஷன் நிறையா இருக்கணும். ஸோ அதெல்லாம் இந்த பஞ்சாயத்து அட்மினிஸ்ட்ரேஷனில் நடக்கும். அதனால தான் நம்ம வந்து இதை கொண்டு வந்தோம். இது வந்து டிபிஎஸ்பி ஆர்டிகல் 40 ஈவன் அதனோட இம்ப்ளிமெண்டேஷன் கூட சொல்லலாம். அதே மாதிரி வந்து சரி ஓகே, இப்போது கம்பல்சரி ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் அப்போது எதெல்லாம் வந்து கம்பல்சரி, எல்லா ஸ்டேட்டுக்கும் பொதுவானதை நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா அந்த ப்ரொவிஷன்ஸ். ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கிராம சபா மேண்டேட்ரி. ஒவ்வொரு கிராமமும் வந்து கிராம சபை அதை க்ரியேட் பண்ணணும். அந்த கிராம சபையில் மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா 21 வயசானவங்க, தே கேன் ஓட். அவங்கெல்லாம் வந்து கிராம சபையில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. அதில் ஆண் பெண் பாகுபாடு கிடையாது, எல்லாருமே இருப்பாங்க. அதேமாதிரி வந்து செகண்ட் வந்து இப்போ 3 டயர் பஞ்சாயத்து. இப்போ பஞ்சாயத்துனா அது வந்து 3 லெவலில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தோம். ஒன்று வந்து லோக்கல் லெவலில் பார்த்திங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அடுத்த லெவல் வந்து பஞ்சாயத்து யூனியன் இல்லைன்னா பஞ்சாயத்து சமிதின்னு சொல்லலாம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா சரி ஓகே, இப்போ பஞ்சாயத்து வந்து 3 லெவலில் இருக்கும்னு சொல்லிட்டோம். இப்போ இதுக்கு எலெக்ஷன் வேணும் இல்லையா, எலெக்ஷன் நடக்கணும். எந்த மாதிரி எலெக்ஷன், டைரக்ட் எலெக்ஷனா இன்டைரக்ட் எலெக்ஷனா அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பஞ்சாயத்து மெம்பர்ஸ் இந்த 3 லெவல்லையுமே வந்து டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக தான் நம்ம வந்து தேர்ந்தெடுப்போம். டைரக்ட் எலெக்ஷனா இப்போ நம்ம டைரெக்டாக போய் ஓட் பண்ணணும். அதே இது இப்போ வந்து சேர்பர்சன் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, இப்போ பஞ்சாயத்து யூனியனுக்கோ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிற பஞ்சாயத்துக்கோ சேர்பர்சன் வந்து இன்டைரக்டாக தான் சூஸ் பண்ணுவாங்க. அதாவது நாம் எலெக்ட் பண்ணவங்க இல்லையா, அவங்க அந்த 2 சேர்பர்சன்ஸை சூஸ் பண்ணுவாங்க. அதே இது இப்போ பஞ்சாயத்து, இப்போ வில்லேஜ் லெவலில் இருக்கிற பஞ்சாயத்துக்கு யார் பிரசிடெண்ட்டாக வரணுன்றது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷனுக்கு விட்டுட்டாங்க. எதர் பீப்புள் கேன் செலக்ட் ஆர் த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கேன் செலக்ட். அது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டை பொறுத்தது, அது என்ன மாதிரி பாஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்தது. அதே மாதிரி இந்த மினிமம் ஏஜ் அது வந்து 21 நாட் 18 இன் கேஸ் ஆஃப் பஞ்சாயத்து. இது யூஸ்வலாக 1 மார்க்ஸில் கேட்பாங்க இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமில். கிராம பஞ்சாயத்து கிராம சபாவை பொறுத்த வரைக்கும் 21 வயசு நிரம்பி இருக்கணும், 18 வயசானவங்க கிடையாது. அதே மாதிரி வந்து ரிசர்வேஷன்னு பார்க்கும்பொழுது பேக்வேர்டு கம்யூனிட்டிஸ்க்கு ரிசர்வேஷன் கொடுக்காததும் வந்து கம்பல்சரி கிடையாது. கம்பல்சரியாக யார் யார் கொடுக்கணுன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ கம்பல்சரின்னு பார்க்கும்போது ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், இவங்க 2 பேருக்கு கம்பல்சரியாக ரிசர்வேஷன் கொடுக்கணும். பட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் த பாப்புலேஷன், எவ்வளோ மக்கள் இருக்காங்க அவங்களுடைய பர்சன்டேஜ், அதை பேஸ் பண்ணி ரிசர்வேஷன் உண்டு. அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 1/3 ரிசர்வேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். எல்லா லெவல் ஆஃப் ஆல் த 3 டயர்ஸ், இந்த 3 டயர்லையுமே இந்த மாதிரி ரெப்ரஸன்டேஷன் இருக்கணும். டென்யூர் ஆஃப் பஞ்சாயத்து அப்படின்னு பார்க்கும்போது 5 வருஷம் எல்லாரும் மாதிரியும் தான். எல்லா இடத்துலையும் அந்த எலெக்ஷன் எக்ஸப்ட் ராஜ்யசபா அங்கே வந்து 6 இயர்ஸ். அதே மாதிரி வந்து எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஒன்று க்ரியேட் பண்ணணும். எதுக்குன்னா எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு அந்த ப்ராக்டிசஸ் ப்ராப்பராக நடக்கிறதுக்கு. ஸோ அது வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், அது எதுக்குன்னா இப்போ பஞ்சாயத்துலேருந்து எவ்வளோ ரெவன்யூ போகுது, எவ்வளோ அவங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, அது எந்த மாதிரி அவங்களுக்கு வந்து எப்படி அவங்கள டெவலப் பண்ணலாம் ஃபினான்ஷியலாக. ஸோ அந்த மாதிரி சஜஷன்ஸ், அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட் ஃப்ரம் கன்சல்டேட்டட் ஃபண்ட் ஆஃப் த ஸ்டேட், இதெல்லாம் வந்து ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் மூலமாக பண்ணலாம். அதுக்காக அது 2 மேண்டேட்டே க்ரியேட் பண்ணலாம். ஸோ அடுத்தது வாலண்ட்ரி ப்ரொவிஷன்ஸ்ன்னு பார்க்கும்போது
இப்போது மெம்பர் ஆஃப் எம்பிஸ் எம்எல்ஏஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி தொகுதியிலேருந்து வந்தவங்க தான். ஸோ அவங்களுக்கு இதில் வந்து ஏதாவது ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கலாமா வேண்டாமா, அதை வந்து ஸ்டேட் அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் முடிவு பண்ணலாம். அதே மாதிரி நம்ம முன்ன சொன்ன மாதிரி பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கலாமா வேணாமா, அது வந்து ஸ்டேட் முடிவு பண்ணலாம். அதே மாதிரி வந்து பஞ்சாயத்துக்கு வந்து எவ்வளோ பவர் கொடுக்கலாம், இல்லை எவ்வளோ அத்தாரிட்டி கொடுக்கலாம். அவங்க இப்போ பஞ்சாயத்து வந்து நீங்களே உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் டேக்ஸ் போடுங்க, இல்லை நீங்களே டோல் கலெக்ட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி பஞ்சாயத்தோட ரெவன்யூஸ் அவங்களே பார்த்துட்டு வைக்கலாமா, இல்லை ஸ்டேட்டே வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பஞ்சாயத்துக்கு இவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டேட் முடிவு பண்ணலாமா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய கையில் விட்டுட்டாங்க. அந்த கரஸ்பாண்டிங் ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் டிசைட் இந்த பஞ்சாயத்து நம்ம ஊரில் இருக்கிற பஞ்சாயத்து வந்து அட்லீஸ்ட் நம்ம மாநிலத்தில் இருக்கிற பஞ்சாயத்து வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும், அதோட ரெவன்யூஸ் எங்கேருந்து வரணும், அந்த எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்கணும், அதை எந்த அளவுக்கு வந்து சோஷியல் அண்ட் எக்கனாமிக் பிளானிங்கில் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்டோட டிஸ்கிரிப்ஷனுக்கு விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் பொதுவாக இருக்காது, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரி, ஓகே. அப்புறம் கிராம சபைன்னு சொல்கிறோம் சார். அப்படின்னா என்ன அப்படின்னா முன்ன சொன்ன மாதிரி தான். இந்த ஆக்ட் வந்து கிராம சபையாக பஞ்சாயத்துடைய அடித்தளமாக பார்க்கும். 21 வயசான எல்லாரும், அந்த ஊரை சேர்ந்தவங்க எல்லாருமே கிராம சபையில் உறுப்பினர்கள் தான். அதாவது யாரையுமே டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது. அந்த ஊரை சேர்ந்த எல்லாருமே 21 வயசு முடிஞ்சிருந்து அவங்க மேலே எந்த ஒரு அன்கன்வீனியன்ஸ் எந்த லாவும் அவங்கள வந்து தடுக்கலை அப்படின்னு சொன்னால், எந்த சட்ட விதிக்கு உட்பட்டு எல்லா சட்ட விதிக்கு உட்பட்டு அவங்க இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க வந்து கண்டிப்பாக கிராம சபையில் ஒரு மெம்பராக தான் இருப்பாங்க. இதுக்கு எலெக்ஷன்லாம் கிடையாதுங்க. கிராம சபாவுக்கு வில்லேஜ் பஞ்சாயத்து, அந்த மாதிரி பஞ்சாயத்து யூனியன், டிஸ்ட்ரிக்ட் லெவல் பஞ்சாயத்து, இதிலெல்லாம் நீங்கள் மெம்பராக இருக்கணும்னா நீங்கள் எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கணும். பட் கிராம சபையில் பை டிஃபால்ட் நீங்கள் அது ஒரு மெம்பர் 21 வயசு ஆகியிருந்தேன். அதுக்கப்புறம் அடுத்து நம்ம பார்க்க போகிற இமேஜ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், சரி ஓகே, இப்போ வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்குது, பஞ்சாயத்து யூனியன் இருக்குது, வில்லேஜ் பஞ்சாயத்து யூனியன் இல்லை டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பஞ்சாயத்து இருக்குன்னு சொல்கிறோம். பட் சும்மா நமக்கு அது புரியணும் இல்லையா, ஒரு ரஃப்பான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஸோ அதுக்கான டிஸ்க்ளைமர், அதில் இருக்கிற கண்டென்ட் வந்து ஃபேக்சுவலாக இருக்கணும் அப்படின்னு இல்லை, பட் அதில் சொல்ல வர விஷயங்கள் ஓரளவுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இமேஜ் வந்து தருமபுரியோடைய பிளாக்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ தருமபுரின்றது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து அது ஒரு மாவட்டம். அதில் வந்து 8 பிளாக் இருக்குது, 251 வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்குது. சரி, நான் எடுத்துக்கிட்ட இமேஜில் இந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் அதே வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 8 வில்லேஜ் பிளாக்ஸ் அப்படின்னு நான் சொன்னது பஞ்சாயத்து யூனியன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காரியமங்கலம், பாலக்கோடு, பெண்ணாகரம், நல்லம்பள்ளி, தருமபுரி, மொரப்பூர், அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, இதெல்லாம் பிளாக். அதெல்லாம் வந்து இன்டர்மீடியட் லெவல் பஞ்சாயத்து யூனியன்னு சொல்லலாம், இல்லை பஞ்சாயத்து சமிதின்னு சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ 251 வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த 251 வில்லேஜ் பஞ்சாயத்தும் இந்த 8 சமிதிக்குள்ளே கண்டிப்பாக வந்து அடங்கணும். ஸோ இப்போ அந்த மாதிரி பார்த்தோம்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ மொரப்பூர் அப்படின்ற பஞ்சாயத்து யூனியன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து மொத்தம் 40+ வந்து 43 கரெக்டாக சொன்னால் பஞ்சாயத்து வில்லேஜஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒரு உதாரணம் இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ ஈச்சம்பாடின்றது ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து, மொரப்பூர்ன்றது ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து, அகைன் இட்ஸ் பிளாக் பஞ்சாயத்து. பட் மொரப்பூர் அப்படின்ற யூனியனுக்குள்ளே மொரப்பூர்ன்றது ஒரு பஞ்சாயத்து தானே. இப்போ ஈச்சம்பாடி, சங்கப்பட்டி, இருமாத்தூர், இதெல்லாம் வந்து மொரப்பூர்ன்ற பஞ்சாயத்து யூனியனுக்குள்ளே இருக்கிற வில்லேஜ் பஞ்சாயத்ஸ். ஸோ இப்போ நம்ம முன்ன சொன்ன மாதிரி இப்போ 3 டயர் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பஞ்சாயத்து லெவலில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஈச்சம்பாடின்றது வந்து ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு நினச்சிக்கோங்க. அந்த ஈச்சம்பாடின்ற வில்லேஜ் பஞ்சாயத்து எந்த பஞ்சாயத்து யூனியனுக்குள்ளே வருதுன்னு பார்த்திங்கன்னா மொரப்பூர் அந்த யூனியனுக்குள்ளே வருது. சரி, மொரப்பூர்ன்ற பஞ்சாயத்து யூனியன் எந்த மாவட்டத்துக்குள்ளே வருதுன்னு பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்துக்குள்ளே வருது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த 3 லெவல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாட்டில், எஸ்பெஷலி தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க. சும்மா ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு உதாரணம், மேட் பி 100% ரைட், பட் இந்த கான்செப்ட் புரியறதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போது நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஆனால் உங்களுக்கு இப்போ அந்த 3 டயர் ஸ்ட்ரக்சர், பஞ்சாயத்து ஏன் எதுக்கு அப்படின்ற ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் லெவல் கிளாரிட்டியாக வந்திருக்கும்னு நம்புகிறேன். மீதி அடுத்த வீடியோஸை பார்ப்போம். தேங்க்யூ.